மூன்றாவது விதிராழ்வார் மூவேந்தர்களில் தலை திறந்தோரால் விளங்கக்கூடிய எம்முடைய தந்தை பாண்டுபுத்திர மகாராஜா ஆமா தப்பில விடுங்க ஐயா அவர் இயற்கை தந்தை ஆமா அந்திரத்து மாணவர் ஆமா வந்து பூமாரி ஒய்யை என உரைக்க அந்த அந்திரவாசி யாரு என்னுடைய தந்தை சேர்க்கை தந்தை எத்தனை அப்பா உனக்கு பொன்னுலக வாசி தேவயிந்திரர் அவரு அப்பா ஆமா எத்தனை அப்பா உனக்கு அவருடைய வரப்பிரசாதம் அதனால் அவதரித்தவன் சரி விடுங்க என்னுடைய தந்தை யார விட்டு மேரி இதெல்லாம் விட்டு மேரி என்ன என்னுடைய தந்தை அந்திரவாசி பாண்டுபுத்திர மகாராஜா அவர் ஒரு ஆளு குந்தமாதேவி எம்முடைய தாய் குந்தமாதேவி இன்னவர் சுலபகத்தில் பிள்ளைகள் எத்தனை பேர் பஞ்சமன்றால் 5 ஐவர் பஞ்ச பாண்டவரே நடுவாராம் விளங்கக்கூடிய அடியனுடைய நாமதேயம் அர்ஜுன பெருமான் புரிந்து கொண்டடையா விளக்கமா தெரியா எப்படி புரிந்தது அர்ஜுன பெருமான் நாங்கள் இறக்கி விட வேண்டாம் எங்க தேவ இந்திரபிராசம் சரி விடுங்க எம்முடைய நாடு நீர்வளம் நிலவளம் கோவளம் குடிவளம் தனவளம் தானியவளம் ஐவளங்கள் மொத்தமே இருக்குது ஐவளங்கள் ஒருங்கிருக்கும் நாடு ஆமா தேவேந்திர பிரசம் ஆமா ஐயா எங்க நாட்டை பார்த்தியா ஏரியா மொத்தமே என்ன ஏரியுது லைட் ஏரியுதுனாக நான் நகரத்துக்கு உங்க நாடு ஏரியுதுன்றேன் நான் ஊர் பத்தி ஏரியுதுன்னா லைட்டா ஏரியுதுங்க தெரியுது இப்பதான் ஏரியும் லைட்ல ஏரியுதுங்க ஐயா உங்க கருணா குருடா காதுல செவுடா வண்ண விளக்குகள் அதான் மாவிளை தோரணங்கள் அதான் குலோப் ஜாம் லைட் பச்சளை வந்தர்கள்
ஜெகஜோதியாக திகழ்கிறது. அதான் ஜெகஜோதி. ஆமா கொட்டியாரமா ஜோதி. ஜோதி ஆகுதுன்னா மாசி மகத்தின் திருவிழாவை முன்னிட்டு செப்பல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றிருப்பதால் ஆமா வண்ண வண்ண விளக்குகள் எங்க நாடு எப்படி இருக்குது? அப்ப பாக்கிறதுக்கு ரொம்ப ஜெகஜோதியா இருக்குது. அது எந்த தன்மையாக எதை ஒப்பிடலாம்? என் நாட்டு என் நாட்டுக்கு ஒப்பிடலாம். சொல்லு சொல்றேன் அடங்கமா சொல்றேங்க. இவன பொப்பியாரனா சொல்லு சொல்லுனா சொல்றேன். நீ சொல்லையா என் நாட்டிற்கு சம்மதியாக இருக்கிறது. ஆமா அந்த பொன்னுலகத்திற்கு சமமாக நிற்கும் நாடு அது மேல இருக்குதா? மேல் உலகத்துல இருக்குதா? மேல் உலகம். ஐயோ நீ அதுக்காட்டி எடுத்துக்க ஓடுற அது பாலக்குதுன்றா. தேவ இந்திர விரதத்தில் பெருமையோடு வாழ்ந்திருக்கிறேன். பெருமையோடு இருந்தாலும் இருந்த போதிலும் ஆமா இருந்த போதிலும் நான் யார் சீடன்? நன்றாரா ரூபாய் சீடன். நம்முடைய குரு சைலன்ஸ் மாதா பிதா. நீ சொல்லுங்க ஐயா. மாதா பிதா குரு தெய்வம். குரு தெய்வம் என் குருவோ உன்னுடைய சீடன். குருவோ துரோணர். அவர் வாஜியாரு. அவருக்கு சீடன் நீ ஒரு ஆளு. ஆத்ம பிரியமுள்ள சீடன். ஆத்ம ஆமா பிரியமுள்ள சீடன் நீ ஒரு ஆள். அர்ஜுன பெருமான். ஆமா அவர் ஒன்றாக உரைத்தார். ஆமா நீ 10 செய்வ. இரண்டாக செய்யும் வல்லமை படைத்தவன். என்ன செய்யா இந்த அர்ஜுனன். ஆதலால் ஆமா ஐயா நம்முடைய குருவுக்கு நான் பிரியமுள்ள சீடன். பொறுப்புள்ள சீடன். ஆமா எங்கும் புகைப்பற்ற திங்கள் குலமதி. திங்கள் குலமணி. ஆமா திங்கள் குலமணி. ஏதோ ஒரு குலமணி உடு. நான் வருகின்ற போது ஆமா ஐயா என் 4 வாத்தியங்கள் அது முழங்குது. எங்கு முழங்கிட ஆமா அர்ஜுன பெருமான் வந்து கொண்டிருக்கீங்க. ஏதேனும் குறைபாடு? எந்த குறையும் இல்ல. நான் எதற்கு நினைத்திருக்கிறேன்? நான் எதிராலோகத்திற்கு ஈடாராதை தீர்த்த பால யாருக்கு துணையா இருக்கணும்? முதல்ல அப்பா அம்மாவுக்கு. ஆமா பொன்னுலகத்திலே ஆமாங்க ஐயா 3,60,000 பேர்கள். டேய் ஓ சொல்லுங்க ஒருங்க சொல்லுங்க கர்ணனா. ஒரத்த குரல்ல சொல்லு. 3,60,000 ஒரத்த குரலில் சொல். அப்படினா எப்படி சொல்லலாம்? நல்லா குரல் அதிகமா இப்படி கேட்கணும். நாம் சொல்லும் வார்த்தை முத்தன ஒலிக்க வேண்டும். அப்படியே கெடில் கேட்கணும். ஆமா
நீதான் என்ன மனசு நடக்கிறா? ஒரு தந்தையின் நிலை தீர்க்க வேண்டும். ஆமா. பொன்னுலகத்தில் 3,60,000 பேர்கள் வாதகவாசர்கள் விவாதவாதர்கள் தொந்தரவு என்று கேள்விப்பட்டீங்க. கேள்விப்பட்டீங்க. விரதோடு சென்ற பொண்ணுலகம். ஆமா. அப்பா மகனே, அட நான் பண்ண செல்வமே. டேய் அர்ஜுனா, நைனா டேய், உன்னை எப்படி ராவு பாக்கணும், நானும் அம்மா உன்னை எப்படி பெத்து உன்னை எப்படி வளர்த்திருப்போம் அப்படி உங்க அப்பா சொல்லியிருப்பாரு. அப்பா சொல்லியிருப்பாரு. நான் சொல்ல மாட்டேன். மாடா என்னருமை மகனே அர்ஜுனா. அர்ஜுனா டேய் ஓய் டேய் நைனா வாடா. நைனா ஓய் கூட சொல்வாரா? நைனான்னு வாருங்க. ஏய் சொல்வாரா? நைனா சொல்வாராடா? நைனான்னு வாருங்க. நான் என் புள்ளி சொல்றேன். அப்பா அப்பா யார் உனக்கு இடர் சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா என்று கேட்க அப்படியே கச்சிக்கிறீங்க. என்னுடைய தந்தை முகமோ சோர்ந்திருந்தன. தலை கவுந்து இருக்கியோ. யாரால் உனக்கிடார் சொல்லுப்பா. நீ கத்துற. ஆமா கத்துறனா கேக்குறேன்ற கேட்கிறேன். 3,60,000 பேர் தொந்தரவு மகனே என்று வைக்க அப்பா விடை கொடுங்கள் தந்தையே. எங்கே என்று ஆர்வலுக்கு சென்று ஆமா மாதுளி என்ற பெண்பால் ரதம் செலுத்த சுப்பிரமணிய கடவுள் வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேகம். ஆமா நல்ல வள்ளி தெய்வயானை சமேதராக ஆமாங்க ஐயா சுப்பிரமணிய கடவுளுக்கு முருகபெருமானுக்கு ஆமா தொழுப்பேடு கிராமத்தில் இருந்தவர்கள் இருக்கும். ஆமா தொழுப்பேடு முக்கூர் ரெண்டு ஆமா ஒரே ஒரு சொல்ல சண்டை வர போகுது. அப்புறம் சரிப்பா சண்டை வர போடு பாரு. அதான் விளக்குறதா நான் ஒண்ணு விட்டுருக்கேன். எனக்கு ஊழிய ஊழ முக்கூர் கிராமம் முக்கூர் அப்புறம் தொழுப்பேடு ரெண்டு ஊர் மிஸ் பண்ணிக்கிறாங்க. சாமி மிஸ் பண்றதுல ஆதலால் எழுந்தருளிக்கும் அன்னை காளிகா தேவி ஆலயம். ஆமாங்க ஐயா. அதற்கு அருமையத்தான மகர திருவிழா மாசி மாதம் தை மாசம் மட்டும் நமக்கு டேய் இந்த மாசி மாதம் மட்டும்ன்றா. அதனால் ஆமா கப்பல் திருவிழா விமர்சையாக நடந்தது. ஆனால் வெள்ளிக்கிழமை முருகப்பெருமானுடைய ஆமா தமிழ் விழா அவருக்கு அன்னைக்கு கும்பாபிஷேகம். ஆமா அந்த சுப்பிரமணிய கடவுள் எடுத்து சென்ற ஒரு தங்கரதம் ஒரு நேரம் தங்கரதம் எடுத்து கொண்டு சென்றார். அதை மாதுளி என்ற பெண்பால் ரதம் செலுத்த புறப்பட்டு சென்று கடல் அலையா தலையா என தெரியவில்லை. அவ்வளோ கூட்டமாக்குது. ஆமா ஒரு 11 மணி அளவுல பார்த்தா அது போல தான் இருந்தது. செப்பல் சுத்தி சேரலையே தண்ணியில அதங்காடி கிளம்பிட்டாங்க மொத்த பேரும். கடல் அலையா தலையா என தெரியவில்லை. ஒன்றுமே தெரியவில்லை. அவர்களை பார்த்தவுடன் என் கால்கரங்கள் தடதடவன நடக்க முற்பட்டன. அப்படியே அவங்க பார்க்கும்போது உனக்கு காலும் ஆடுது கையும் ஆடுதுன்ற. கால்கரங்கள் தடதடவன ஆட நடுக்க முற்பட்டன. எந்த காலத்துல நம்ம வெல்ல போறவங்கள இவர்களை எக்காலத்தில் நாம் வெற்றி பெறப் போகிறோம் என்று பார்த்தேன். ஆமா அர்ஜுனா வீரனை போல் வந்து வெகுளியாகி விடாதே என சொல்ல ஒரு கலை விடு. ஆமா அல்லல்ல குறையாத அக்ரிதேவா பெற்ற அந்த கலை அம்ரா தோடி அற்புதமாக நான் தாங்கியிருக்கேன். அநேக கணைகள் விடுத்தேன். 1 10 100 பல கோடி என கனமழை பொழிய ஒருவர் கூட மடியவில்லை. இன்னவர்களை கொல்லும் தூது தெரியாத ஒன்றும் அடிக்க முடியாது என்று சொல்லி இவன் தான் மூலகவாசியாம் தர்மராஜா தம்பியாம் நம்முடைய எதிர்த்து புரியாமல் தோற்று விடுகிறான் என்று 10 பேர் கைகொட்டி நகைத்தார். வெட்கி தலை குனிந்து மாதுளி இன்னவர்களை கொல்லும் போது உனக்கு தெரியுமா என்று கேட்டேன். அசரியர் வாக்கொண்டு கூறுகிறது அர்ஜுனா இந்த விவாத கவிதர்களோடு யுத்தத்தை புரிவது போல் புரிய வேண்டும். புறமுதுகிட்டு ஓடி வருவது போல் ஓடி வர வேண்டும். இதுதான் சமயம் என்று ஒரு முகமா 3 கோட்டி வெள்ளம் நிற்க வேண்டும். ஒரே முகமா நிற்பார்கள். நீ அவர் முகத்தை வாராதே. ஒரே ஒரு கணை புறமாக கணை எய்தால் அனைவரும் ஆண்டுடுவார் உரைத்தார். மறுமுறை சென்றேன் யுத்தத்தை புரிந்தேன் புறமுதுகிட்டேன் முன்போல தோற்றோடி விட்டான் அர்ஜுனன் என்று 10 பேர் கை தட்டி முகமாக நின்று சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சமயம் என்று பார்த்தேன். அவருடைய முகத்தை வாராதே. ஒரு கணை பிடித்தேன். கோடி கணக்கிலே வானங்கள் சென்றன. அனைவரையும் ஆழ்த்தன. என்னுடைய தந்தையிடத்தில் வைத்தேன். மகனே அர்ஜுனா தேவ இடரை தீர்த்தவரே என் அருமை செல்வமே வாடா. என் அருமை செல்வமே டாய் வாடா. உன்னை பேசுறான்றா நல்லா இருக்கு. அப்பா சொல்லிருப்பாரு. அப்பா சொல்லிருப்பாரு நல்லா வைக்கலாங்க.
மகனே வாயனை. ஆமா. தேவர்களுக்கெல்லாம் தலைவராக ஓர் முகூர்த்த நாளிகை சிம்மாசனத்தில் அமர வைத்தார். கிரீடி என்ற ஒரு பட்டத்தை பெற்றேன். தந்தையின் நிலை தீர்த்தேன். ஒரு பிள்ளையா பிறகுறோம்னா தாய் தந்தையருக்கு முதல்வியாக உதவியாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு பிள்ளை என்று எடுக்கிறது. என்னொருவை தந்தையிடம் தீர்த்து. அதன் பிறகு ஆனால் நாங்கள் வாழ்ந்திருக்கும் நாடு தேவேந்திரபிரஸ்தம். ஆனால் சுகமோடு வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு மனக்குறை, ஒரு கஷ்டம். எங்களுடைய தந்தை வாண்டுபுத்திர மகாராஜா இறந்தும் சொர்க்கம் சேரவில்லை என நாரதர் மூலம் கேள்வியுற்று நேற்றையதின் முன்தினம் ஆமா நாங்களோ அந்தனர் வேடத்திலே சென்றோம். 1000 வடிவத்தில் சென்று ஆமா மகத நாடு ராஜசுரியாக வேள்வி செய்தால் என்னுடைய தந்தை சொர்க்கம் சேர்வார் என்று பகவான் சொல்ல மாடவன் கண்ணனை அழைத்து வேண திரவியம் வேண்டும் என்று வைத்தார். ஆதலால் மகத நாட்டு மன்னடத்தில் இருக்கிறது என்று சொல்ல மாமாவும் யாவும் மூவருமாக சென்றோம். 3 பேர் போனீங்க. அண்ணா பீமண்ணா ஒன்று, அவர் ஒரு ஐயரு, அர்ஜுன் ஆகிய நாம் ஒன்று, நீ ஒரு ஐயரு, பகவான் ஒரு ஐயரு, 3 ஐயரா போனீங்க. மூவரும் சென்றோம். சென்ற இடத்திலே எமை பார்த்தான். எதற்காக வந்தீர் என கேட்க ஆமா மாமா யுத்த பிச்சைனாரு. யுத்த பிச்சை என்று கேட்டார் பகவான். இவன் மசக்கமன சொல்லக்கூடிய டேய் அர்ஜுனா என்ன பாகுது நீ பாகுது கொஸ்டின் மாதிரி தெரிதுனாரு. அவரு வெக்கி தலைகுனிந்து ஒரு வீரனை பார்த்து கொஸ்டினாரே. இதுதான் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டபடியன. ஆமா திருவள்ளுவரின் வாழ்மொழியின் படியாக மாவீரனை பார்த்து மசக்கமன சொல்லக்கூடிய கொசு என்று உரைத்தார். கொசுவுக்கு சமமானவன் என்று உரைத்தவுடனே அண்ணா பீமண்ணா ஏறத்தாய் இருக்கிறாரு. மாமாவை பார்த்தார். 3000 முறை 18 தரம் என் இடத்தில் தோற்றுவடியவன் போடான். ஆதலால் அண்ணாவுக்கும் சந்தனுக்கும் அமோகமான யுத்தம். இறுதியிலே ஆமாம் எத்தனையோ முறை கிழித்து போடுறாரு. ஆகாயத்தை நோக்கி செல்கிறான். ஆமா வருகின்ற போது ஒட்டி வருகிறான். மாதாளியின் அருள் பெற்றவன். ஆமாம் ஆதலால் அண்ணா தலைப்பு மாத்தி போட சொன்னார். ஒரு திரும்ப எடுத்து ஆமாங்க ஐயா மாணவன் உரைக்க அவன் நான் செய்ய அந்த மாணவர் அந்த சூழ்ச்சியை உணர்ந்தார். ஓர் துரும்பை எடுத்து அதை கிள்ளி தலைப்பு மாற்றி போட ஆமாம் அதை போன்றே அண்ணா மாணவர் நான் செய்கையை உணர்ந்து அதை போன்ற அந்த சராசந்தரை மாற்றி தலைப்பு மாற்றி போட்டார். இதான் தெரியும். இது அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. இருந்தாலும் நீ ஓடோடி வர காரணம் அண்ணா வறுமொழி உத்தரவு என்ன காரணம் நமக்கு தெரியாது. சரி புறப்படு. அண்ணா அண்ணா பொறுமை கோலம் பாடைத்த பொறுமையின் நமஸ்காரம் அண்ணா.
தம்பி அண்ணா நேற்றைய தினம் மூவராக சென்றீர் அல்லவா? எங்கே? 24 சென்றீர் அல்லவா? ஆமா. நீங்கள் வெற்றி பெற்றீர்களா இல்லையா? வெற்றி அடைந்தது நமதே. அண்ணாவானவர் வெற்றி கண்டது மட்டும் தெரியும். அதற்கப்புறம் அங்கே இருக்கும் ராஜர்களை சிறைவிட்டார்களா, திரவியத்தை எடுத்தார்களா, இது எனக்கு தெரியாது அண்ணா. தம்பி அர்ஜுனா, நீ சென்ற இது நடந்தது தெரியும். ஆமா. எல்லாரும் வந்து விட்டார்கள் கிரகம். நீ ஏன் இவ்வளவு காலதாமதம்? நேற்றைய தினத்தில் அந்த சராசந்தன் கொசுனாரு அப்படியே மனமே குமரி பேசி உருக்கு. அத்தனைக்கும் காரணம் யார்? எல்லாம் பகவான் தான். அந்த கண்ணன். நேற்றே எனக்கு அவன் பகை. அங்க என்ன நடந்தது தெரியாதுனா? தம்பி அர்ஜுனா, அதை கேட்காத. இன்றைய திருமணம் எதற்கு அழைத்தேன் என்றால், பகவானோடு நீ உடன் சென்று செல்ல வேண்டும். ஆமா, கூட போணும். அரசர்கள் எங்கே இருந்தாலும் நீ கொண்டு வர வேண்டும். ஆமா ஆமா ஆமா. ஆகையால் பகவானோடு அரசர்கள் இருந்தால் கொண்டு வர புறப்படுவா. யாரு? பகவான். நேற்று எனக்கு அந்த கண்ணன். ஆமா, கொசு நாங்க பாரு. அதுல இருந்து காடிய குடியன், கம்பாலி தடியன், ஐயா, அந்த மானங்கட்ட மடையன் கண்ணன் எனக்கு நேற்று பகை. தம்பி, அதனால அவனை பத்தி சொல்லாத. தெய்வத்தை பத்தி பழிக்காதப்பா. யார் ராஜசேவ யாருக்கு செய்யல? நமது தந்தைக்காக. அண்ணா, அந்த தருதலை நம் குடும்ப தலைவனா, அந்த தருதலை நமக்கு தெய்வம் பா. அவன் உனக்கு இருக்கலாம் தெய்வம். நமக்கு நேற்றே மறந்தேன் அண்ணாவானாய். நமக்கு தெய்வம் பா. அண்ணா, நமக்கு தெய்வம். நான் ஒருவனாக செல்லுகிறேன் திக்கு விஜயம். அனைவரும் கொண்டு வரும் திரவியத்தை நான் ஒருவனே கொண்டு வருகிறேன். நாங்க 2 பேரும் போறோம். இல்லை, பகவானை அழைத்து செல்ல வேண்டும். இந்த காண்டவனத்தை ஒரு நேரம் காட்டை அழித்து அவன் என்ன செய்திருக்கிறான்? இந்த நாட்டை நம்ம ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். அவன் செய்தவன் ஒன்றும் இல்லை. நாம காரணம். அழித்தவன் நான். தெய்வம். காண்டிபத்தை விடுத்தவன் நான். அக்னி ஆத்திரத்தை விடுத்தவன் நான். விட்டது யாரு? விட சொன்னது யாரு? நடுவிலே பூட்டி அந்த அக்னி ஆத்திரத்தை விட்டவன் யார்? சொன்னது யாரு? அண்ணா, தம்பி. அவன் செய்தவன் ஒன்றும் இல்லை. அண்ணா செய்தவன் ஒன்றும் இல்லை. அவன் செய்தவன் காட்டை அழித்தார். இந்திரபிரசம் என்று ஒரு நாடாக திருடி உண்ணும் கண்ணன். அவனை பத்தி பெருசா நினைக்காதே தம்பி. இது போனால் பகட்டும். அவருடைய தங்கையிடம் கொடுத்திருக்கிறார். யாரு கொடுத்தாரு? அது அவருக்கு. உனக்கு கொடுத்திருக்காருப்பா. அவருடைய தங்கை சுபத்ரா தேவி உனக்கு கொடுத்திருக்கார். அண்ணா சொல்லாதீரா அவனுக்கு ஒரு பெரியதாக அவன் கூட்டி கொடுத்தானா? தம்பி திட்டாதப்பா. சொல்லாதீர் சொல்லாதீர் அவன் பெரியதாக அவன் சூழல்ல வழியட்டும் தெளிவா. எனக்கு எதிரியாகிறான். அவனை பத்தி என் இடத்தில் பெருமையாக சொல்லாதீர்கள். அண்ணா, நான் தனி ஒருவனாக செல்லுகிறேன் திக்கு விஜயம். பல தேசத்து மன்னர்களை அடக்கி அவர்களுக்கு இடத்திலே இருக்கும் பொருள்களையும் மாபெரும் மன்னர்களையும் சிறைபிடித்து எங்க இருக்கிறாங்க கண்டுபிடிச்சுன்னு வரணாங்க. நான் வருகிறேன். அண்ணா, வாய்த்து விடைதாருங்கள். தம்பி, அந்த அரசர்கள் இல்லாமல் ராஜசீகத்தை செய்து முடிக்க முடியாதா? ஆனால் அவர்கள் இருந்தாக வேண்டும்.
ஆக நீ தனியாக சென்றா அவரை வெற்றி பெற முடியாதப்பா. வாய்ட்டு விடைதார்கள். கூட போறல அப்புறம் நீ போய் போற. அந்த கண்ணனுடைய துணையே வேண்டாம் அண்ணா. அந்த கண்ணன் துணையே வேணாம். நேற்று எனக்கு பகை. நேத்து முடிஞ்சு போச்சு. ஆமா. அது கொஸ்டினார் பாரு. டேய் அப்படியே நானே இருக்குவேன். டேய் டேய் ஒரு வார்த்தை தான். நானே இருக்குவே பாரு. சரி தம்பி. பார்த்து எந்த வார்த்தை சொன்னான்? ஒரு கணை விடுத்தால் 1 லட்சமாக செல்லும். ஆமா. இரு கணை விடுத்தால் 2 கோடியாக செல்லும். உன்னுடைய பெருமையை உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் வரும் தேருக்கு அச்சாணி உடைத்து என்பார்கள். எங்க தேராட இருக்கட்டும். அது பெரிய தேராக இருந்தாலும் அது உருண்டி செல்வதற்கு சிறிய அச்சாணி ஓணும். அதை போன்று என்னை நினைத்து அவன் பெருமை பேசிருக்கலாம். அதை விடுத்து என்ன கொஸ்டினாங்களே அப்படியே இவரு கொதிக்கிறாரு. அங்க கவுர் இருந்தா ஏன் நடந்து போயிருக்கோம். கவுர் இருந்தா எனக்கு அண்ணாவரை மாட்டி பண்ண சொன்ன மாதிரி ஆள் மாட்டிக்கோடா. என்ன மாட்டிட்டு பண்றேன். டேய் டேய் தர்குருப்படியே. டேய் வா தம்பி இப்போ வெற்றியோடு சென்று வருவாயா? வாய்ட்டு விடைதாருங்கள் பெரியாளா. வாழ்க வளமுடன் வெற்றியோடு சென்று வா. ஓ நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம் போ. டேய் பிரதாபி. ஓ நான் கூட மறந்து போறேன். தம்பி அர்ஜுன் தனிமையாக செல்கிறான். எப்பவுமே கூட ஒரு ஆளு போணும். நான் போனா உன் தம்பி என்ன வராது போ. நீங்கள் சென்று எடுங்கள். பாத்து போங்க. ஓ நாமோ திக்கவிஜயம் செல்ல வேண்டும். செல்ல வேண்டும். ஒரு நாளா போணும். என்னுடைய தந்தையன் ராஜ சுயாகத்தை முடிக்கும்படியான அப்பா கர்மாந்திரம் முடிக்கணும். இந்த காலத்துல தாண்டா அந்த கர்மாந்திரம்னா அவ்வளவு சின்ன சொல்லிட்டு இருக்கிறோம். அவ்வளமா அந்த காலத்துல பிதிர்கடன் வாங்க. அதுக்கு அதான் முன்னோர்கள் இறந்தால் அதற்கு செய்வது பிதிர்கடன். அது இக்காலத்து நாளடைவில் கர்மகாரியம் அப்படின்னு கொண்டு காரியத்தில் விடுறாங்க. ஒரு தந்தைக்கு பிதிர்கடன் முடிக்க வேண்டும். அது உங்களால மட்டும் அந்த வேன திரவியம் திரட்ட வேண்டும். அதனால் புறப்படு. தந்தையின் கடமை முடிக்க நல்ல அருளை கொடுக்க. போற வேகத்துல பார்த்தா காரை செடியானது பச்சை பசேரே எத்தனை வாட்டி இந்த வழி போயிரோம். வாட்டியா எத்தனை வாட்டி இந்த வழி நான் போயிருக்கலாம். அது திடீர்னு ஒரு மரம் வச்சு போயிடுது. டேய் அந்த பச்சை பசேரே இருக்கும் அந்த கார போரை அகற்றி விட்டு வா போ. வெட்டிட்டு வந்துட்டா. இது நமக்கு மட்டும் நல்லது இல்ல. இந்த வழி போறவங்க எல்லாருக்கும் ஒரு நல்லது. அப்ப எப்படி ஹவுஸ் ஓடுவாங்க. இது குறுக்கா செவடனடா நானு. இல்லையா அப்படி திரும்பிந்தியா? இல்ல செவடனா நானு. இல்ல இல்ல இது சொல்லுவாங்க மந்திரம் நானு. நான் மறந்து போடுவேன். என்ன அது காரபோதார் இல்ல. பகவான் வந்துறாரு. சங்கு சக்கர கையான் சாவர்களுக்கு கையான். டேய் யாரா யாரா பகவான் வந்துறாரு. அவன் ஏன்டா இங்க வந்தான்? எது நம்மளுக்கு அது கேள்வியா? நாம எங்க போறோம்? எவன் ஒருத்தன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவன் தாண்டா வரான். எதிர் வராது கூட. டேய் ஓ சரி அவன் தான் நமக்கு என்ன? நம்ம ஒதுங்கி போயிடுவோம். பாதை என்பது பல பேர் நடக்கலாம். எத்தனை பேர் போவாங்க? அதுல நம்ம விரோதியும் வருவான், சொந்தக்காரன் வருவான், பந்தக்காரன் வருவான். ஆமா ஆடு மாடு பண்ணிலாம் எதிர் வரும். எவன் என்னென்ன மேய்க்கிறானோ அப்படியே வருது பாரு ஞாபகம். இல்லங்க எதுவும் வருன்ற வழியில நம்ம எதுக்குறோம்? சரி போ புறப்படு போகலாம். ஓய் அச்சுனா ஏய் ஏய் டேய் யாரா கூப்ட ஓய் நீயா கூப்டா? நானே கூட ஓய்னே. டேய் ஓய் கூப்டா. நானே கூப்டா. நானே அவளை குத்துறால உங்கள் நகடிக்கறனா. ஓய்ன்துங்க. ஓய்ன் சொல்லுங்க. யாரா? நான் கூப்டறேன். மக்கள ராஜா கொடுத்துட்டு பணக்காரனா போலான்னு பாக்குறியா? ஏய் டேய் டேய் ஓய்ன் யார் கூப்டுதா? கூப்டா யாரா? ஓய் அச்சுனா இது நாள் வரையிலும் என்னை விடுத்து தனிமையாக எங்குமே சென்றது கிடையாது. என்னை விடுத்து தனிமையாக செல்லுகிறாயே என்ன பாரு ஓய். ஐயா போட்டான்டா கால ஒத்தகால் போட்டான். எங்க போறன்னு கேட்டாரு பாரு. எங்க போறன்னு கேட்டுக்கிறான் பார். நாம போனல முடிஞ்சு வந்தான். டேய் இவன் கேட்டது எனக்கு எடுத்து கொடுத்த மாதிரி ஆச்சு. ஐயா
ஏய் கண்ணா அட எங்க போற சொல்லு பற்றி என்னை கேட்க நீயா யாரோ கூட்டாங்களா நீதான் கூப்பிட்ட பேர் தெரியாது கூப்பிட பார்த்தேன் நானு இருவா வர சீதாராமான்ற நான் வரோம் யாரா வரா இருவா வர சீதா டாய் போடா அப்படி பகவான் என்ன சொன்ன செங்கக்காட்டு மாடு இல்லையா இவன் செங்கக்காட்டு மாடு தான் இவர் பகவான் இவர் எதுக்கு போனா எந்த வேலை நடக்காது எப்படிடா எங்க போனாலும் குடிச்சவர் தான் நமக்கு எப்படி அப்படின்னு இவரு கேட்கணும் டேய் ஏதோ அண்ணன் வந்தாலும் இன்றைய தினம் காரணம் வேணாம் முடிவா வீடியோ காட்டுறாங்க பாரு நீ அது காட்டும் என்னை சங்க கட்ட மாடுன்னு அவன் சொல்லி இருக்கிறான் ஆமா நீ என்னவோ சொல்ல வர செங்கக்காட்டு மாடு உனக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியும் மகாராஜா நம்ம கம்பெனிலேயே நான் ஒரு ஆளா சம்சாரி உன்னெல்லாம் தெரியும் தெரியுமே மீதி 10 பேரும் விவசாயி விவசாயி என்ற மீதி எல்லாரும் இப்படி என்ன விவசாயி என்றங்க ஏய் ஏது ரோடு வரும் நிலம் ஆமா உண்டு எங்க அப்பா சம்பாரிச்சது 1.5 சென்ட் எனக்கு கம்பெனி நீங்க கொடுத்தது 1.5 லட்சம் ரூபாய் டேய் நீ எவ்வளவுனா சம்பாரிச்சு வச்சிரு நீடா போய் சந்தை போன சுக்குமா நீடா போய் சந்தை போன 2 எருது மாடு ஆமா ஒன்னு என்ன மேரி ஒன்னு பகவான் மேரி அடடே 1.5 லட்சம் 2 மாடு புடிச்சு வந்தாங்க ரெண்டு ஒரே கோல் ஒரே வால் சும்மா தட்டி அந்த மாடு மொத்தமே 4 கார் சும்மா தட்டி விட்டா சும்மா ஜல் 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 இல்ல எருது மாடு ஜல் ஜல் போமா ஆமாடா சலம் கட்ட என்ன செய்யும் சலம் கட்டத மாடிட்டு போவா ஓடி வந்த பாரு எங்கூர்ல 10 பேர் ஆச்சு வர்றான் அடா பாவி என்னடா கூத்தாடி பையன் என்னடா தம்மா பையன் இது என்னடா ராகு பாரு எருது மாடு பிடிச்சு வந்துச்சு ராகு மூச்சு பையன் இவ்வளவு பெரிய மாட்டை பிடிச்சு வந்திருக்கானே 10 பேர் ஆளுங்கறாங்க அது அந்த பக்கத்து ஊர்ல இருக்கிற ஆளுங்க கூட வந்து பாக்குறாங்க எல்லாரும் வந்து பாக்குறாங்க ஐயா பாரு மாடு புண்ணாக்கு போடுறேன் தவிடு போடுறேன் நோய் ஊத்துறேன் பொட்டு போடுறேன் மொத்த சிந்தாளா டேய் புண்ணாக்கு போடுற நான் புண்ணாக்கு இல்ல புண்ணாக்கு தண்ணி போடுறேன் சரி சரி புண்ணாக்கு தண்ணில போடுறேன் என்ன மாதிரி இருக்கிற மாடு பாரு தொட்டு பாக்குது அட 1.5 லட்சம் குத்து புடிச்சிட்டு வந்துக்கறான் நாளை என்ன வேலை வாங்கணும் சித்திரை மாதம் 1ஆம் தேதி பொன்னாரி காட்டன் சொல்லிட்டு நாளான வார்த்தை வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் நானு அன்றைய தினத்திலே நீ என் பொண்டாட்டி என் பொண்ணு நாங்க 3 பேர் மூட்டாங்க கேணி காட்டுல வேலையாங்களுக்கு போனமே நீங்க 3 பேர் ஒண்ணா போன பாரு இந்த பாருங்க ஐயா என்ன மாதிரி இருக்கிற மாடு தொட்டு பாக்க தண்ணிய டேய் அந்த தொட்ட காதெல்லாம் விடு இப்போ இங்க இருக்கிற கதை பண்ணி சொல்ற மாதிரி பவாங்கற மாடுக்கு இது பாரு அவரு மாதிரி இருக்கிற மாடு ஒரே நாக்கு விட்டு அப்படியே ஒரே தழுவுது டேய் அதான்டா வேலைக்கார மாடு உடம்பு காப்பாத்துறது மாடு ஓட்டுறவங்க போய் ஏறு ஓட்டுங்க மாடு உடம்பு காப்பாத்தணும்னா அது அப்படி இருக்குதுன்னா காரணம் என்ன அதான் உடல் நிலையாத இருக்கிற காரணம் நல்லா எடுக்குது ஏமாத்தி சாப்பிடுற மாடு தான் அப்படி இருக்கும் உழைப்பாளி மாடு என்ன செய்யும் அது ஒண்ணு என்ன வேலை வாங்குவாரோ அவளுக்கு பயப்படுது அதனால இவன் உணவு அதிகமா கொடுக்குறானே நீடா போயிடுங்க அப்படின்னு நினைக்கலாம் மாடு போட்டுன ஏறு போட்டுன சமா 3 சுத்து தட்ட வந்து எனக்கு ஆச்சு பாசி எப்படி அட போய் 1.5 லட்சம் போனா போச்சு போடா மாடு சும்மா ஸ்டாக்கா போகுது 4 சுத்து வந்து பாரு 5வது சுத்து பகவான் இருக்கிற மாடு தமாலு மீந்து போய் சேத்துலயே அடப்பாவமே சமார முடியுமா டேய் 1.5 லட்சம் ஆச்சு ஜாட்ல அடிக்குறேன் எழுந்துக்கல மாடு கண்ணுல பொடி போடுறேன் அப்பவும் எழுந்துக்கல மாட்டு வாழை கடிக்குறேன் அப்பவும் எழுந்துக்கல அதே வாழை அடிச்சு வாழை கச்ச இல்லனா மாடு வாழை கச்சா அப்படி எழுந்துக்கல அந்த நேரத்துல யாருன்னா ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கோ கல்யாணத்துக்கோ சுப நிகழ்ச்சியை குறித்து யார் சென்றாலும் போனாங்கன்னா வெளியூர் செல்றாங்கன்னா பாவி அந்த முகத்துல முழிக்க கூடாது இந்த செங்கக்காட்டு மாடு எதிர்த்து போக கூடாதா வேலை முடியாது அப்படி திரும்பி வந்துருவாங்க செங்கக்காட்டு மாடுன்னு அது போல இருக்கும் அது போல பகவான் நீ சொல்ற ஓ அச்சோனா
அடசகுணம் பார்த்து போகும் என்ன தங்கையரே நாயகரே சகுணம் பார்த்து போகும் என்ன தங்கையரே பார்த்து போகிறேன் என்கிறாய். நீ எந்த வேலையாக சென்றாலும் என்கிட்ட சொல்லாம போக கூடாது என்று உரைத்த குடிகடுத்த கோடாரி கூடாது 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 என்று உரைத்த குடிகடுத்த கோடாரி கோடாய் கோடா சேதியெல்லாம் கோடா உன் சேதியெல்லாம் போரிக்கு பையா அடே மண்டுகுமே யாரை பார்த்து பொறிக்கின்ற என்னுடைய மைத்துனன் என்னை பார்த்து பொறிக்கின்றாரு சொல்லட்டும். ஆமா சொல்லட்டும். நான் பொறிக்குதான் இல்லை என்று சொல்ல வரவில்லை. நான் பொறிக்குதான்டா இல்லை என்று சொல்ல வரவில்லை. நான் எந்த இடத்துல நான் எதை பொறுக்கணும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? ஆஹா ஏய் அண்ணா எங்க போறீங்க நம்மள கேக்குறாரு டேய் யார அத மிருதக்காரங்க பஞ்சாங்க மிருதக்காரங்க யார பார்த்துங்க ஏய் மிருதக்காரங்க டேய் நீ அடி நான் குழந்தைங்க எங்க போறீங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. ஓ சமயத்திலே வந்திருக்காரு கோபிகாசிகள் அதுல உன் மனைவி 2 பேரு 8 பட்டு மேஸ்திரி அது 2 எம்மாடிங்க அந்த மங்காணி டேய் ஓ 8 பட்டு மேஸ்திரிகள் ஆமா ஆனால் 2 மங்காணி கொங்காணி 1 மங்காணி கொங்காணி 2 போடா எம்மாடி ஆமா ஏ பொடியறப்பா இதுக்கு 2 போடா எம்மாடி அதுல எத்தனை பேர் போனாங்க? 1210 பேர் அனைவரும் சென்றார்கள். தடாகத்தில் சென்ற போது அன்றாட நாம் உள்ளாடை உடுத்தி அல்லவா நீராடுவது வழக்கம். ஆனால் நமக்கென்றே இந்த தடாகம் உண்டு. ஆதலால் நாம் இன்றைய தினத்திலே பிறந்த மேனியோடு ஆடை அகற்றி நாம் நீராட வேண்டும். நம்ம திரும்ப பாவாடை கட்டி குளிப்போம். இனி பாவாடை அவுத்து போட்டு அம்மனை கட்டியா குளிக்கலாம் தண்ணியில. இது வேற வெளிச்சமே சொல்லுங்க குளிச்சானா இல்லையா? ஆதலால் 12000 பேர்கள் 12000 பேர் இறங்கி குளிக்கிறாங்க. ஆமா தன்னையும் மறந்து நீராடுகிறாங்க. சந்தோஷமா குளிக்கிறாங்க. பொம்பளை குளிக்கிறதுக்கு இவனுக்கு என்ன வேலை? யாரா இந்த கம்நாட்டுக்கு என்ன வேலை? ஐயா டேய் இவனுக்கு என்ன வேலை? பொம்பளை குளிக்கிறதுக்கு ஆண் பிள்ளையா 1000 ஜான் பிள்ளை அல்லவா? ஆமா அந்த இடத்துக்கு போறோம். போக கூடாதுங்க. சென்றா போய் பார்த்தா பார்த்துட்டு வந்துன்னு தெரியாதா? டேய் அந்த இடத்திலே சென்று அந்த தடாகத்தின் கரையிலே மாபெரும் புன்னை மரம் போல இது போல ஒரு புன்னை மரம். ஆமா அந்த புன்னை மரத்தை கொண்டு போய் இந்த சேலை ஒண்ணா ஒரு சேலை தொட்டா 10 சேலையா 10 சேலையா போய் நிக்கும். அந்த 10 சேலை தொட்டா 10000 மொத்தம் கிளை கூட தொங்கிடுச்சு. ஏன் இவன் மாயக்காரன்? மாயக்காரன் இந்த பொறுக்கி ஒவ்வொரு சேலையா பொறுக்குறான்டா. ஐயோ வேலை வெட்டி இல்லாம போறாரு. எவன் செய்வான் இந்த வேலையை? யார் செய்வா? கிளை செய்றா. டேய் யாரவன்? நான் ஏன்டா செய்றேன்? செய்ய மாட்டேன்றேன். கிளை கொன்றாக தொட்ட விட்டாரு. ஆமா இவர்கள் தன்னையும் மறந்து நீராடுகின்ற போது குளிச்சு முச்சிட்டாங்க. ஆமா அந்த நேரத்துல சின்ன மனைவி சொல்றா அது உன்ன பாருனா என்ன பாருங்க அவ ஜார பார்வை ஜாசகாரி பொண்ணு. டேய் அண்ணவள் பார்க்கின்ற போது அம்மா என் வீட்டுல வந்துருவான். என்னுடைய கணவர் ஒரு குடிகாரன். ஆமா அவன் வந்தான்னா அவனுக்கு பதில் சொல்ல முடியாது. கிளம்புறேன் வீட்டுக்கு போகலாம் என அப்படி திரும்பிய உடனே அம்மா அடி பாவியா கரபி முந்து காலமே எந்த காலமே முந்து காலமே அடி பாவி எந்த காலம் சேலை இல்ல ஏன்
பாருங்க எவனா வந்து தீ முடிக்கிறான் நீ அப்படின்றாங்க. அது என் பெரியபாடிங்க பாரு அப்படி பார்த்தா அப்படி பார்த்த உடனே என்ன செய்யறான் தெரியுமா? அடி அம்மம்மா அத தெரியுது பாரம்மா அம்மம்மா அத தெரியுது பாரம்மா அங்க புன்னமரத்தில பொம்மைய போகவே அதே திருட்டுக்கு இருக்க நமக்கு இருப்பது அம்மம்மா அடி பாருங்க சேலகான ஏன் சேலகான சொல்றமே அதோ அந்த திருட்டு கண்ணனானவன் நம்முடைய சேலைகளை கீழே கொன்றாக தொற்றவிட்டு பாருங்க பொண்ணு மக்கள் தொங்குது பாருங்க அப்படின்றாங்க. கண்ணா கண்ணா என் சேலையை கொடுத்துருப்பா என் கேக்குறேன் பெரிய பொண்ணாட்டி டேய் கண்ணா தடாகத்தில் நின்றபடியாகத்தன் மேனியை மறைத்து கேட்கிறாங்க. துணிலாக குளிக்கிறாங்க. ஆடி மாதங்களே ஆடி பெண்களே நீங்கள் இப்படி கேட்டால் கொடுக்க முடியாது. நீங்க தண்ணி உள்ளது கேட்டா தர மாட்டேன். நாட்டியாக கரையேறி தண்ணியிலிருந்து கரையேறி வந்து இரு கரங்களை உயர்த்தி கண்ணா என் சேலை குடும்பா என்று கேட்டால் வழியே தருவோம் சொல்றாரு பகவான். ஆனால் இவங்க 1210 பேர் அவங்க 10 யோசிக்கிறாங்க போலாமா வேணாமான்னு. ஆமா ஆண் பிள்ளை ஆயிரம் ஜான் பிள்ளை ஜான் எப்படி அவன் முன்னால் நாம் செல்வது? ஆமா அப்படியே நாம் கரையேறி சென்றாலும் ஆலமரத்தான் எத்தனை உட்கார்ந்து இருக்குமோ அரசமரத்தான் எத்தனை உட்கார்ந்து அல்லது டீ கடையான எத்தனை இருக்குமோ எத்தனை கேன் உட்கார்ந்து இருப்பாங்களோ ஆணு மனுஷன் பாப்பாங்க பார்த்து நம்மை காரி துப்புவதை விட ஆணு மனுஷன் பாப்பானுங்க. உன் மனைவி சொல்றா எச்சன மனுஷன் அபிமானமோ அடியம்மா என் ஊடர் வந்துருவான். ஆமா நீங்க வரீங்களா வரலையா போங்க நான் நீடா போற பகவான காட்டு போயினே இருக்கறேன். வரிசையாக நின்றார்கள். என் மொழி கொஞ்சம் இந்த பாருங்க ஐயா என்னோட என் மொழி கொஞ்சம் கேணும் அந்த தண்ணி போய் இறங்கி ஒரு ஊதுனாவே யானை ஊது போய் முன்னாடி அப்படி வரிசையில முன்வரிசையில் நிக்கிறது முன்னாடி நிக்கிறான் போய் பாடா டேய் அந்த நேரத்துல மீதமுள்ள மாதிரி கேக்குறாரு. அடி பாவியோ அடி அப்பாடி மூடி கொள்வது சப்பாடி அடியில தெரியுது பாருடி அடி பாவியோ ஆண்டம் கொடுத்து 2 கை அது மேல மனுஷனா கூட கீழே தெரியும் கீழே மனுஷனா மேல தெரியும். சரி மானமா கண்ணட போ ஏய் இங்க போட்டுனே என் முன்னாடி பாத்துடா காயந்தானா இங்க பாரு ஒரு ஊதுறா நீங்க வரா கண்ணா டேய் கண்ணா அந்த வர டேய் நல்லா பாத்துட்டு என் ஜாலிய போறா டேய் கண்ணா டேய் என் ஜாலிய போறா டேய் அப்படின்றா என் முன்னாடி எங்க பொறுக்கனா நானே அங்க பொறுக்கனாரு அந்த பொறுக்கனதுக்கு ஆதாரம் சொல்லியாச்சு. டேய் நம்ம பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்றா அவனே சொல்லுங்க டேய் என்னை பார்த்து வரிக்கணும். பெண்களாக இருந்தால் உள்ளாடை இல்லாமல் நீராடக்கூடாது. அந்த பெண்களோ உள்ளாடை இல்லாமல் நீராடினார்கள். அன்னவர்களுக்கு புத்தி புகட்ட வேண்டும் என்பதற்காக சேலையை பொறுக்கினேன். அதனால என்ன சேலையை பொறுக்கியதால் என்னை பொறுக்கின்னு சொல்லி இருக்கிறான். நான் பார்க்கவே இல்லையே என்னை பொறுக்கின்னு சொல்லி இருக்கிறான். இவன் யார்? இவன் எப்படி பிறந்தவன்? என்னடா சொல்ல முடியும்? இவன் குலம் சொல்ல முடியுமா? என்னை பார்த்து வரிக்கு என்கிறாய். உன்னுடைய தாயார்? என்னுடைய தாய் குந்தமாதேவி. உன்னுடைய தந்தை பாண்டபுத்திர மகாராஜா. அன்னவர் ஏற்க தந்தை. உனக்கு சேர்க்கை தந்தைன்னு ஒரு இருக்காரு. எங்கேயோ கண்டுபிடிச்சிருக்கிற ஆள் என்னை பத்தி குறை சொல்ல. அவர் யார்? யாரா சேர்க்க தந்தை? யார்? என் அருமை அண்ணா தர்மராஜாவை ஈன்றெடுத்தவர் யமதர்மன். பீமன் யாருக்கு பிறந்தார்? வாழ்வதேவன். நீ யாருக்கு பிறந்த? பொன்னுலகவாசி தேவேந்திரர். உன்னுடைய தம்பிமார்கள் தேவாக்கள். பத்தியா சுத்தமான போராடி வரும்பா. ஐயோ எப்ப வந்து கூப்பிடுற பண்ணி பாபாங்க பேசிக்கிறேன். இப்ப வந்து கூப்பிடுற நீ வர. என்னுடைய அத்தை குந்தமாதேவி ஆனவன் மாற்றானை புணர்ச்சி செய்து இந்த 5 பசங்களையும் பெற்றெடுத்திருக்கிறார். இன்னவர்கள் சுத்தமான பல பாட்டுறீங்கன்றாரு. தைரியமா சொல்லு. பல பாட்டுறீங்கன்றாரு. சுத்தமான
டேய் நான் சொல்லையா டேய் டேய் நான் சொல்லையா யாரு உன்னை விஷமா விட்டாரு டேய் யார் விஷமா அட விடப்பாமோ நான் நல்ல கிருஷ்ணா நான் விடப்பாமோ நான் நல்ல கிருஷ்ணா கிளர் வீட்டில் பால்தைய திருடிய துத்தா விடப்பாமோ நான் நல்ல கிருஷ்ணா அடக்கடை கட்டி மாடோட்டி கஞ்சிய கஞ்சிக்கு அடிப்பட்ட மடப்பை ஆட்டாத நீட்டாதே விடப்பாமோ நான் நல்ல கிருஷ்ணா நானா விடப்பாம்பு ஆமாண்டா இடுகுடியில் உள்ள ஆடு மாடுகளை ஓட்டி சென்றால் அல்லவா ஆமா உனக்கு ஒரு கை கூழ் வாழ்ப்பார்கள் ஏய் கண்ணா அடிப்பட்ட மடப்பையா ஆட்டாதே நீட்டாதே அட நீட்டாவே வச்சு கொண்டு நீட்டாவே ஊராய் மண்டே அட நீட்டாவே வச்சு கொண்டு நீட்டாவே ஊராய் மண்டே ஊட்டாளி உன்னை கொல்ல உன்னை உன்னிட்டாலே நான் குத்தம் ஊட்டாளி உன்னை கொல்ல ஆடு கொடுத்தா ஆமா அதுங்க எது என்ன ஆகுது அது எங்க பாய் விட்டு தான் போகுது ஆடு வளர்க்குறவரை நம்புதா இல்ல கசகவடி தான் அதை போல் என்னுடைய குலத்தை பற்றியா பழுப்பு சொன்னாய் ஆமாண்டா அட மேலான இரு ஜாதி நீயடா பிறந்தது ஓரிடம் நீ பிறந்தது அம்மான் கம்சன் சிறையிலே வளர்ந்தது ரேப்பால் எனும் ஊர் ஆயர் பாடியிலே அட மேலான இரு ஜாதி நீயடா ராமஜி தக்குழுன பேயட பேயட மேலான இரு ஜாதி நீயடா அடையாளத விடயத்தில் என் தலையிடுகிறாய் ஏழாத விடயத்தில் என் நீ அல்லவா இருஜாதிக்கு பிறந்தவன் எங்களில் எங்க அப்பனுக்கா பிறந்த டேய், டேய், என் டேய். தந்தையின் பிதிர்க்கடன் முடிக்கல்லவா நான் திரவியத்தை எடுத்து வர செல்கிறேன் இல்ல நேரம் சரியில்லை எங்களின் ஜாதியா எனக்கு டேய் அச்சனா எங்களில் ஜாதியா எனக்கு என்ன சொந்தமா? சொந்தம் இல்லையா சொந்தம் கிடையாது அட சொந்தம் இல்லாதவன் சொந்தா சொந்தமாவை சொல்லேண்டா சொந்தம் இல்லாதவன் சொந்தா சொந்தமாவை சொல்லேண்டா எனக்கு என்ன சொந்தமா எங்களில் ஜாதியான்னு கேட்கிறேன் முதன்மையாக என்னுடைய அத்தை குந்தமாதேவியை அதுதான் முறையா கொடுத்துருக்காங்க எங்க அப்பாவுக்கு இன்னொருடைய தந்தை பாண்டு மகாராஜனுக்கு கொடுத்திருக்கிறோம் அவரு கொடுத்துக்கிறீங்க இரண்டாவது என் கூட பிறந்த தங்கை ஆமா சுபத்ரா தேவியை இவனுக்கு கொடுத்திருக்கிறேன் விதி இல்லாத மாமன் மைத்துனன் முறையாக வேண்டும் சுபத்ரி கூட்டி கொடுத்தாண்டா விதி இல்லாத கொடுத்தாரா? நான் ஒரு ஆள் தொடரலாம் அது யார் கட்டி போயிருக்கா யாடி முடியா போட்டு கட்டிக்கிறேன் ஐயா நீ டேய். ஐயோ ஐயோ டேய், டேய். ஒரு யாடி முடி போய் போட்டு கட்டிக்கிறேன் நீ டேய், டேய். ஐயா என்னுடைய தங்கையை எப்பேற்பட்ட இடத்தில கொடுக்க வேண்டும் என்று தாமம் மாத்திரம் தெரியுமா என் தமிழ் தாமலை மாத்தினார் எது இல்லாத நீ தோப்பு வரணும் போட்டு கட்டி முடியும் 3000 தோபுகரணம் போட்டு டேய் டேய் என்னுடைய தங்கை திருமணம் இந்த செய்திருக்கிறேன். ராஜா வீட்டு பிள்ளை எத்தனை முறையும் இழிவுபடுத்தி சொன்னாலும் ஏற்காது சபையா இருக்காது டேய் சபை ஏற்குமா சரி டேய், டேய். டேய் யார் இவன் யாரா யாரு மகாராஜா எனக்கு என்னடா வேணும் அவன்? உனக்கு தங்கை மணாளன் மச்சான் ஏய் கண்ணா அத்தையன் பிள்ளை அதனால உன் அட இடம் என்றைக்கும் எங்க கொள்ளி அட என்றைக்கு எங்க கொள்ளி எந்த இளர் வந்தனுமார் அதை சொல்லி அட மன்றியின் குட்டி போல் பல்லை காட்டாத அட மன்றியின் குட்டி போல் பல்லை
வந்தாலும் தீயதுதான் நடக்கும் என்பார்கள். அர்ஜுனா, கண்ணன் இல்லையே காண்டிவன் இல்லை, காண்டிவன் இல்லையே கண்ணன் இல்லை. இந்த உலக வார்க்கு ஏன் இவனோடு பின்தொடர்ந்து வருகிறேன் தெரியுமா? என்னுடைய அத்தை பிள்ளை தங்கையின் மணாளன் ராஜா வீட்டு பிள்ளை நான் உட்காரலாம். ஆமா, அவன் நீங்களாம் நின்னுங்கிறாள். சாமி எங்க ராஜா உட்காருவாரு, தூக்குமான் சாவாரு, அது நீ கேட்க கூடாது. இல்லடா, எல்லும் இல்லாமல் இன்றைய தினத்திலே இன்னை இழுபட பேசுகிறான். ஆமா அர்ஜுனா, வீண்வாத வேண்டாம். ஆமா, எதுக்கு வேற மரியாதையாக சொல்லுகிறேன், நீ செய்த குற்றங்களை அனைத்து நான் மன்னித்து விடுகிறேன். மாமா, உன்னை இகழ்ச்சியாக பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று என் பாதத்தில் விழுந்த மன்னிப்பு கேள், உன்னை மன்னித்து விடுகிறேன். அர்ஜுனா, திக்கு விஜயம் செல்கின்ற போது உன் பாதையில் நான் குறுக்கிட்டேன். ஆதலால் நான் வந்தது தவறு என என் பாதத்தில் சாஸ்திரங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்டு நீ இருக்கும் இடம் தெரியாமல் ஓடிவிடு. யார்? நானா? நீதானா? நான் உன் யாருக்கிட்ட காட்டுறவங்க வேலையா? நான் உன் பாதத்தில் விட வைக்கிறேன். ஏய் கண்ணா, நான் நினைத்தார் நான் நினைத்தால் இன்னும் சிறிது நேரத்திலே என்னுடைய நாவிடமாக என் நாமதத்தை உச்சரிக்க செய்து என் பாதத்தில் விழ வைக்க முடியும். இன்று முதல் கொண்டால நேற்றே உனக்கும் எனக்கும் பகை. ஆதலால் அவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு துண்டித்து விட்டன. மாதவாள், இவன் வேற சொல்றது இல்ல. டேய், நான் இவனை வணங்க போறது இல்ல. ஆதலால் என்ன நடக்கிறது என்பது பார்க்கலாம். இவனாவது என்னை பாதத்தில் விட செய்வதாக பார்க்கலாமா? பார்த்து விடலாமா? பார்க்கலாம்டா. மாதவாள், நாம எங்கேயோ போறோம், வெகு தூரம் போயிருப்போம், எவ்வளவு வேலை முடிஞ்சு போயிருக்கோம். அதனால வந்து மொத்த வேலையை கத்துட்டாரு. நானே எட்டாவது பையன் தான், உங்க கூட வரேன். அவரு மாதிரி எட்டாவது, நானே எட்டாவது தான். எட்டி பாரு குச்சரா போடும். எனக்கு நேரத்துல எப்படியாடா நேரம்? நான் வரல. அப்படி அந்த பையன் சரி விடு, போகலாம் அல்லவா? நாம் ஒரு நெறியோடு செல்ல வேண்டும். போறா, வேலை முடியும். அந்த மச்ச மராடம் கையிலாகி அடுத்தருள் கண்ணானை கங்கையை போல் நதியும் இல்லை, புத்திரரே துருவனை போல் புத்திரர் இல்லை, சாமி என்றால் சாமி இல்லை, சர்வமுத்து கிடையினை பெண்கள் இல்லை, சாமி என்றால் அருமுகனை போல் சாமி இல்லை, சர்வமுத்து கிடையினை இல்லை. மாதவன் சாமி என்றும் இல்லாமல் இன்றைய தினம் அர்ஜுன பெருமானுடைய என்னுடைய மைத்துனன் அர்ஜுனனானவன் என்னை இகழ்ச்சியாக பேசுகிறான். அர்ஜுனா, செல்லக்கூடிய இடத்திற்கு நானும் வருகிறேன் என்றால் சொல்றாரு, என்னுடைய தழவு இல்லாமல் தனிமையாக செல்வேன் என்று சொல்லுகிறான். நீ செய்த குற்றத்தை மன்னித்து விடுகிறேன், என் பாதத்தில் விழுமடியாக சொன்னால் அவன் பாதத்தில் என்ன விழுமடியாக சொல்லியிருக்கிறான். ஆகையால் நானோ இப்போது பறக்க போது பார்த்துனே இருப்போம். நீ வாங்க போற இப்போ சொல்லு சாமி, நீ இங்க கேக்குறியா? கேட்டாங்க. இந்த நேரத்துல ஒரு சூழ்ச்சி பண்ணிருப்பீங்க, யோசனை பண்ணிருப்பியா? இந்த வடிவத்தை அகற்றி ஜெகன்மோகனியாக அவதாரம் எடுத்து, நான் எதிர்பார்த்த அப்படிதான் வந்து ஜெகன்மோகனியாக அவதாரம் எடுத்து அண்ணவனை வழிமறித்து என் பாதத்தில் விழ வைக்கிறேன் என்று பார்.
பின்னக்கான தானன குருமகள் மனபாவைய சுபவனது பின்னக்கான தானன சோத்து மூடு கட்டி வந்துக்கிறேன் என்ன சமாசாரம் இது சோத்து மூடு மாதிரி தெரிஞ்சோ இல்லப்பா யோ இது மிருதங்கயா இது மிருதங்க மாதிரியா மிருதங்க ஆச்சரணை வந்து செய்ய சொல்லி ஓ அவரே அப்படிதான் கட்டுவார் மூட்டை நெல் மூட்டை கட்டுற மாதிரி தான் கட்டுவார் எதுக்குனா மிருதங்காரனுக்கு வந்து வேலை வந்து மிருதங்கத்துல இருக்கணும் மிருதங்க வந்து செப்பியாவும் இருக்கும் ஒரு கத்துக்குடிய மிருதங்காரங்க மாதிரி அவன் உருளியா இருக்க மிருதங்கம் செப்பியா தான் இருக்கும் வேலைக்காரையோ வித்துவான் இருக்கும் சின்னதாவும் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி போயினே இருக்கும் வித்துவான் நீ எங்கேயும் விற்காத தோய்பேட்டிலுக்கு மாமியார் போய் வித்துட்டு வந்துரு சரி சரி நான் வித்துவான்னா அங்க எங்கன்னா வித்துட்டு வந்துரு பாரு நீ கொஞ்சம் மாடு கொஞ்சம் முன்ன போய் பாட்டா பாட்டார் பாட்டு நான் கையில் வாரியார் மாட்டேன் நீ என்ன பத்துட்டு வா தண்ணி ஐயோ நான் ஒரு வாஜாரி ஒரு வித்வாங்கன்னா வித்வான் வேலை ஒருத்தர் பால் மாதிரி செய்துங்க அப்பா வித்வானுக்கு தனி மாடு கொடுக்குறது நம்ம கடமை தானே சோடா கலந்துக்குதா சோடா கலந்துது உப்பு சோடா சாப்பிட உப்பு சோடா நீ தானே அகிராசா முத்து தானே உப்பு சோடா மிருதங்காரியா ஆமா மிருதங்காரா பேர் போன ஆளு தமிழ்நாட்டிலேயே பேர் போன ஆளு நான் ஒரு ஆளு மிருதங்க சக்கரவர்த்தி என்னால எத்தனையோ குழந்தை பழகுதுங்க எத்தனை குழந்தை கத்து கொடுத்தா பேர் தானேப்பா ஆமா எத்தனை பேர் கத்து கொடுத்தா ஒரு பேர் தானே எங்க போலாம் பேர் சொல்ல போறாங்க எங்க எத்தனையோ பேர் கத்து கொடுக்குறேன் நான் கத்து கொடு நான் கத்து கொடுக்குற குழந்தை எல்லாமே பிரமாதமா செய்யுதுங்க ஆமா 2 மணி 3 மணி மின்னாரம் 3 வேலையும் கத்து கொடுக்குறேன் ஏன்னா நிமிஷத்துப்பா முதல்ல சாப்பிட்டு வரீங்களா ஒரு நேரம் காலங்க எல்லாத்துக்குமே நேரம் காலமா சாப்பிட்டு வரா பேர் அப்படியே மொத்த பேர் இட்டுன்னு போயிடுறா கத்து கொடுக்குறதுக்கு போய் வந்த உடனே 2 மணி மேல 2 ஆசா அப்ப 10 பேர் இட்டுக்கினே போறான் வாங்க கத்து குத்துக்கினே போய் கத்து குத்துன்னு வரேன் அந்த 4 மணி ஒரு தரம் கத்து கொடுத்துட்டு போறேன் அதான் வேலைக்காரன் நானு ஏமா வெடிகால பாடம் தான் நல்ல பாடும்பா வெடிகால இப்ப கத்து கொடுறேன் நல்ல பையன் யோ டைம் ஆகுது எனக்கு நான் ஒரு ப்ரோகிராம் போறேன் நானு ப்ரோகிராம் திடீர்னு வந்துச்சு ப்ரோகிராம் தண்ணி எடுத்துமா அடிக்குதானா எனக்கு வந்து வாட்டர் கையில வச்சிருப்பேன் ஆஸ்மா வந்து தானா இல்ல பேக் வச்சிட்டு வீட்டா கிட்லி பையில ரானா யோ யாருக்கு எதுக்கா வாட்டர் போய் முன்னையா தண்ணி வேணுமா ஐயோ முன்னாடி சொல்றேன் தண்ணி மனுஷனுக்கு ஒரு வாட்டி மொண்டாந்து விடலாம் அதான் கேவர என்னப்பா சொல்றது இன்னொரு வாட்டி நீயே போய் மொண்டுடா யோ வேலைக்காரியா வேலைக்காரனா நீயே போய் மொண்டு யோ வித்துவாயா யோ வித்து ஒரு மனுஷனுக்கு ஒரு வாட்டி மொண்டாந்து கொடுக்கலாம் கேவரம் அதான் கேவரம் தண்ணியா வேணா வித்துவாயா தண்ணி ஓடா போய் குடுறா கையில உனக்கு நீ மொடடா நீ யோ வாஜாரியா வாஜாரா தான் எனக்கு என்னடா ஒரு யாருடா வாஜாரியா எத்தனை மரதங்காரங்க
அந்த அட்ரஸ் எடுத்துனா அதே தடவை டேய் செங்கோடியான் செங்கோடியான் அது கொண்டா அகிலேஷே நம்மமோ மிருதங்கார் ராவே மிருதங்கார் கங்கால பாசுலா சத்யா நல்லா அடிப்பாரா மிருதகம் சரி சரி யார் யார் கத்து குத்துறா இங்க செய்யாத ஒரு ப்ரோகிராம் போறேன் நானு என்ன ப்ரோகிராம் நமக்கு தெரிஞ்ச மூலையில வந்து செத்துட்டாரு அவர் சாவு போய் பஜனை மிருதம் அடிக்கலையா இது வாடா ப்ரோகிராம் ஆமா போயிட்டு வேணானே சாவு தூக்குறனே அடிக்கண்டா மிருதங்கத்தை அதான் வேலைக்காரன் நானு சரி வேலைக்காரன் சரி தப்பிலப்பா மிருதம் கொஞ்சம் நீ கொஞ்சம் வாசித்து காட்டணும் சார் நீ யாரையா நான் கூத்துலுக்கிறமா கூத்தாவர் நடிக்கிறாங்களோ ஒரு நடிகர் அடே எடுபடி மாதிரி சும்மா தொடர்ந்து மாதிரி சொல்ற வேலை செய்யறவங்க மூட்டை தூக்கி போறாள் நீ ஆமா மூட்டை தீக்குமானா தான் ஊர்ல சாப்பாடு போடுவோம் தண்ணி கொஞ்சம் போனா போவா மூட்டை தீக்குமானா தண்ணி சாப்பாடு போடுவோம் தெரியுமா நான் மூட்டை தூக்குறனுக்கு மூட்டை தூக்குறா அடிப்பான் வாஜாரகரும் வாங்கணும் என்கிட்ட வாஜா தண்ணி குடியா மண்டுக்கா கையில மணி குடி சரி சரி நீ ஒரு 17 குழந்தை நீ ஒரு குழந்தையா இருக்கிற 17 குழந்தைகள் நான் ஒரு குழந்தையா இருக்கிறேன் எல்லாருக்கும் கத்துக்கிறாங்கப்பா நீ 32 பசங்களுக்கு கூத்து கத்துக்கிறேன் யார் நீயா அரிச்சந்திரா கர்ணமோட்சம் நாவல்ஸ் தானே ஆமா நீதான் வாத்தியாரா வித்துவாயா கூத்தே நாவல் சாங்கறான் கர்ணமோட்சம் அரிச்சந்திரா என்னடா என்னடா மிருதங்கரா என்னங்கய்யா நான் உனக்கு இப்ப அட்வான்ஸ் தரேன் மாமா செத்துனானா பஜனி வா மாமா செத்துறாருனா அவர் செத்துனா ஃப்ரீ ஆடி ரொம்ப எந்த மாமாங்கடா வேல் மாமா ஓடி புட்ட நல்லது அவன காரகாரன்னு சுத்தி ஆள் மாத்திரம் விசில் கடாச்சிடுவோம் சார் சார் ஏமா 32 குழந்தைங்க 32 பசங்க கத்து கொடுக்குறான் அரிச்சந்திரா ஒண்ணு அரிச்சந்திரா கர்ணமோட்சம் சார் சாரி பிரமாணமா பாடுறாங்க இந்த ஒத்திக்கு எந்த மரத்துக்காரன் வச்சினீங்க வெங்கோடு சாந்தமூர்த்தி நம்ம ஓடியார் பையன் ஆமா நீ பூரா நெத்திலே இருந்துக்கறான் ஐயா ஐயா ஒரே நிலையா இருந்துக்கறான் நீங்க யோ தோ வெங்கோடு உத்திரமல் பாத்துக்குதா உத்திரமல் பக்கத்துல நம்ம பையன் தானா யாசிசீனா யாரா யாசிசீனா ஊசிசீனா ஆமா ஏமா மிருதங்கார ஊசிசியா ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன அவங்க அம்மா என்ன வந்தாங்க எதுக்கு வந்தாங்க அங்க அம்மா உன்னாடு வந்தாங்களா ஐயா எனக்கு இது ஒரு குழந்தை அதுக்கு மிருதங்க யோ இங்க கேளியா மிருதங்க வந்து என் குழந்தை கத்து கொடுக்கணும் அப்படி விட்டு போனாங்க அங்க அம்மா உன்னாடு வந்தாங்களா ஆமா ரைட் அங்க அம்மா வந்தா சில பேர் கத்து குத்துருவாங்க குழந்தை நல்லா கத்து கொடுத்தா ஒரு நாள் 2 சிகரெட் வாங்கினான்னு 2 சிகரெட் வாங்கடான்னு ஒண்ணு வாயில வச்சு ஊத்திட்டு வச்சாது அடடே வாத்தியாரு பிடிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சம் போஸ்ல வருது நம்ம புடிச்சு பார்க்கலாம் பெரிய பெரிய போஸ்ல வருது நான் தந்தன மாதிரி அது அப்புறம் உடனே வந்துச்சாது அதான் இப்போ நம்ம கம்பெனில மாட்சிங்கறான் சரி சரி டைம் ஆச்சு கிளம்பணும் சரி கொஞ்சம் மிருதங்க வாசி காட்பா நம்ம கூத்துக்கு நீ உன்னே வச்சிரறேன் ஒரு 2 லட்சம் கூட அட்வான்ஸ் 2 லட்சமா அட பைத்தியக்காரா 2 லட்சம் என்னடா 10 லட்சம் தரேன் திரும்பி பாத்து அப்படியே வாசி பார்க்கணும்ன்ற 7 லட்சம் கேட்கறியாமே நானே சகலி 2 பேரும் கேட்கறோம் ஏய் அதாடிங்க 7 லட்சம் வாங்கிக்கங்க சரி கூட கோசில எதுனா வாங்கிக்கறா எட்ரியா ஐயோ ரொம்ப அளவுமே ஆசை கூடாதுப்பா எட்டா வாங்குடா குச்சோட போறா நம்ம வாங்கணுமா போதும் சரி சரி அங்க பேர் வச்சிரு போய்டுவா மேல என்ன யோ போனியா போன் சொல்றேன் அங்க அவ போனியா உன் சிசினா ஓய்ய சொல்றடா போன்னு கதை ஓட்டுறாங்க இரு கொஞ்ச நேரம் ஓட்டிறான் இதோ வரேன் யோ யாரே பேஞ்சிது அந்த அகிலேஷ் ஐயோ யோ யோ எங்க பேஞ்சா அவன் பேஞ்சானா யார் பேஞ்சிதுன்னு கேட்டேன் நானு அது அவன் தான் பேஞ்சான் மொத்தம் சோறாக்குதா யோ போன் யாரு பேசிஞ்சதுன்னு கேரியா பேசிஞ்சது யாருன்னு கேள்றா யாரு பேஞ்சான்னா அகிலேஷ் பேஞ்சான்றேன் சரி சரி அரிசி கொடு அரிசி வாங்கி யாரு ஆயிருக்கிட்டு போய் யோ அரிசி குடியா ஐயோ ஐயோ கோர்கா இருக்கட்டும் இருக்கும் ஒரு 10 மூட்டை இருக்குன்னு நினைக்கிறேன் கூட்ட போறேன் யார் ஜனதியா சுதியா தெரு பூரா வளர்க்க போறியா சுதி கூட போறேன் அடிப்பா ஐயோ டேய் கண்ணுடா டேய் நீ கை வாட்ல போய் நிக்கிறா யோ நீ கை வாட்ல நிக்கிறா இன்னும் கொஞ்சம் கண்ணு போச்சுன வருமா இல்லையா கண்ணு போச்சுன வருமா இப்போ இல்லையா கை வாட்ல வந்து நிக்கிறேன் நான் வாட்ல நிக்கிறேன் பூரா நான் தெரியும் ஜனத்துக்கு பூரா நிப்பா எப்பவுமே ஏன் வாசிப்பாரு எப்பவும் இங்க பாத்துக்க மாட்டாங்க வாசிக்கலாம் ஜனங்க பூரா அதிசயம் பண்ணோம் எதிர்பார்க்குது எங்கிருந்து கொண்டாந்து இந்த மிருதங்காரியா திறமையா வாசிக்கிறாரு உனக்கு ஆமா
தொய்பேட்டில் உனக்கு கூடுவாங்க சாவு நான் தான் உன்னை உன் மாமியார் செத்து தான் நீ அடி அட்டா வால் காட்டுறாங்க கூட்டி கூட்டி அட்றா இங்க பாரு இதுக்கு இது பாரு என்ன தலைவரா ஏமா நான் சொன்னது கரெக்டா இல்லையா இன்னி அன்னைக்கு பூரா அச்சுக்கு தான் கேட்கறா மாமியார் கட்சி நடக்கிறான் இது பாரு இது கர்ணை அண்ணாண்ட பொன்னிருவியா யோ இது கர்ணையா அதமா என்னண்ட கர்ணை அண்ணாண்ட பொன்னிருவியா இது வந்து கர்ணம் கர்ணமா தவார் அடா டைம் குற்றம் எதிர்பார்க்குது ஏய் டைம் அடா அங்க பேரு ஊட்றா பின்னாடியா ஊட்றா டேய் அது உள்ள வெச்சு 4 வருஷம் ஆகும் அண்ணா நிறைய பேர் வாங்கி கொடுப்பாங்க எப்படா தோய்பேட்ல மறுப்பு லஞ்சு பாத்துட்டு பாரு சிங்கிள் டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டான் கஞ்ச பிசினாரி நானே எப்படி இருக்கறனா எனக்கு கத்துத வாதியார் எப்படி இருப்பான் பாரு எப்படி இருப்பான் பாரு உனக்கு கத்துக்க டேய் வேணா ஏய் வா கிட்ட வா ஏய் விருது காட்றா கிட்ட வாடா இருமா ஏமா கசக்குதாலியா போ பாத்தியா கர்ண எப்படி பேசுது பாரு மியா மியான்னு கர்ண மியா மியான்னு பேசும் டோலாக்கு டொன் 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 டொன்னு ஏய் இப்பாரு அடா ஏய் அடா ஓ அடி அடிக்கிறியா மிருதங்க தட்டுறா பாரு இப்ப பாரு வாசி பாரு நீ அடி பாரு அவர் அடிக்கிறாரு சத்தமாயினா தப்பா கேட்சுன்னு வச்சுக்கா யோ இது அடுப்பு இல்ல சுத்தி அடுப்பு இருக்குதுல்ல மண்டபம் ஏன் அடுப்பு ஆனா எக்கோ கேட்கும் பாத்தியா எனக்கு தெரியும் இது பனிகாலம் பனிகாலத்து மருந்து வெளியே இருந்தா சுதி இறங்கிடும் இப்ப நான் கசக்குறேன் தோலை தோல் தோல் கசக்குறியா பெரிய வேலைக்காரன்பா பெரிய வேலைக்காரன் காலா ஓய் மிருதங்க இறங்கிச்சான் கசக்கிறாரா இவர் கசக்கிறதுல சோற கசக்கிறா ஏய் அடாங்க ஏய் மிருதங்க ஓங்கி அடிறாரு அடிப்பியா டேய் அடிப்பியா ஒய்ங்க அடிப்பா டேய் இரு ஏன் நிக்கிற அப்படியே உள்ள போந்து வெளிய வரணும் இங்க ஏய் நோக்கு நானா ஐலேசா மாமா வா வா அண்ணா நிக்கறா அப்ப மச்சான் தாரா எங்க மாமா போன்டாடி தாரா ஏந்திரே மாமா போன்டாடி யா ஐலேசா சோமே பண்ணுடா ஐலேசா ஐலேசா மாமா தண்ணி கொஞ்சம் ஊத்துறா குடிட்டு பா குடி அது மேல ஊத்துறா இல்லனா பொண்ணு கொடுக்குறேன் என்னடா மாமா பொண்ணு தரேன் அகிலேஷா நான் மாமா அந்த ஆசை சொன்னா ஏந்துக்க மாட்டான் நல்ல ஆசையா சொல்லணும் பொண்ணு கொடுக்குறேன் நான் வேற என்ன சொல்றா
மருதங்காரா எங்க மாமா பொண்ணு தரேன். எங்கடா இதுவோ அடர்ந்த காடகமாக இருக்கிறது. இங்கே ஆண் துணையும் இல்லை, நமக்கு பெண் துணையும் இல்லை, துணை என்பதே இல்லையே. அதோ யாரோ ஒருவர் வருகிறார், நமக்குத்தான் துணை வேண்டும், நாமே சென்று பார்க்கலாம். இந்த குளிர்ல விசிறியா தான் விசிறாரு, அவ்வளவுதான் கிடக்குது அவருக்கு. இந்த பாராத்திர தலைவாரி எங்க போக போறாருன்னு தெரியல. என் கண்ணாடி என் சீப்பு என் மயிறு. என் வாட்டர் கார்டு நான் குடிப்பேன். நீ ஏன் தந்தா என் பையன் அது கூட உள்ளது வேற யாரத்துக்கு என்ன இது. அது மட்டும் போயினாரு. நடந்து நம்மளுக்கு சர்வீஸ். சரி நாமே சென்று வாங்கி பார்க்கலாம். வணக்கம் பெரியவரே. மரியாதை கேட்டுக்கோ. ஐயோ யாரு பத்தி பெரிய சொல்லு, பெரிய வரன்னு ஒத்துக்கலாம். என்ன பத்தி பெரிய வரன்னு கேக்குற? வயசுல மூத்தவரே வணக்கம் பெரியவரே. என்ன மூத்திரம்
நான் வாயில மூத்துறான் அடிங்கம்மா யோ வணக்கம் பெரியவர் என்ன கோச்சுக்கிற கொஞ்சம் அறியாதாளா இருக்கிற அதுக்கேற்ற மாதிரி கூப்பிடணும்னு நினைக்கிறேன் அதான் அப்ப அண்ணா அண்ணான்னு யாரும் சொல்லு இல்லனா தம்பி ஆமா தம்பி விட்டு அசல் பி கையேந்திங்க நான் தம்பின்னு அடிங்கம்மா மறுபடியும் அடிங்க ஏய் உன்னை எப்படி கூப்பிட்டாலும் கோச்சுக்கிற உன்னை எப்படி தாயா கூப்பிடுறது ரெண்டு உதடு அடி பிசின்னு ஓட்டுற மாதிரி இப்படி சொன்னா கூப்பிட்டு போறேன் ஓட்டணும் அப்பா பாத்தியாப்பா என்ன பார்த்து அப்பான்னு கூப்பிடுறான் நீ அப்பா மாரி இருக்கிற கண் தெரியாது நடந்துரு நீ எப்படி பேண்ட் என் ஷர்ட் எப்படி இருக்கிற நானு அப்பாவா ஏய் இது இது உனக்கு பொறுத்து கிடையாது அண்ணாட பாரு அத உனக்கு பொறுத்துமா இருக்கா ஏம்பா அவங்களுக்கு உரியவர் அவங்க மாமா இருக்கிறாரு திருமங்கல ஆசிரியர் அவர் கோசிப்பாரு அதனால அடடே இவர் கண்ணாடிலாம் போட்டுக்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி கூப்பிடணும் நான் சொல்றேன் தாத்தா அடி போடிங்க வா தாத்தா யோ நான் சொல்றேன் வா பிரம்மாவுக்கு தெரியுமா அது வருமா ஆஸ்மாவுக்கு அது வருமா ரெண்டுமா மிக்ஸ் பண்ண அப்படியே அது ரெண்டுமா ரெண்டுமா ரெண்டு சேர்த்து பாட்டியே அது மாமா ஏமா நீ மாமான்னு சொன்னியோ இல்லையோ ஆமா ஆறுகாடு செருப்புல 60 அடி அடிச்ச மாதிரியே இருக்குது இங்க இருக்கிற செருப்புல அடிக்க கூடாது அங்கதான் அடிக்கணுமா ஏய் மாமாடி மாமா ஓ. போய் வாங்க வாங்க மாமா எப்ப வந்தீங்க சொல்லுங்க போய் வாங்க வாங்க மாமா எப்ப வந்தீங்க சொல்லுங்க ஆமா என்ன எங்க செய்யலாமா என்ன எங்க செய்யலாமா என்ன எப்போ பார்க்கலாமா வாங்க மாமா ஓ உன்னை பார்த்த உடனே ஆமா ஒரு ஆசை வந்துச்சு மாமா வரணுமே எங்க அம்மா சொல்லிருக்காங்க எனக்கு கண்ணி ராசிடி கண்ணீர் ஆசை எந்த ஊர்வ கூத்தானாலும் என்ன பார்த்து ஒரு 4 கேள்வி வீதம் செய்யும் இவனுக்கு கண்ணில் ராசி நேற்று பவுடர் வாடி போட்டாங்களே கண்ணில் அது வந்து இவனுக்கு ராசி ஓ கண்ணி ராசிப்பா கண்ணி ராசியா யோ, என்ன? எங்க அம்மா சொல்லிருக்காங்க ஆமா. உனக்கு ஒரு மாமா இருக்கிறாரு ஆ. அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு ஆமா. அவர் என்னைக்கு இருந்தாலும் வந்து பாப்பாரு நான் அப்பயே கிளம்பிட்டேன் எங்க நீ அம்ட்ட பொண்ணு அம்ட்ட போடல நான் வண்ணா முட்டு பொண்ணு அம்டம் பொண்ணு அது ஏன்டா ஆகுது ஓ அம்மா இது குழந்தை பாரு விட்டு போகும்போது சிறிய குழந்தையா இருந்தார்கள் சின்ன குழந்தை நீ ஆமா நான் விட்டுட்டு நான் அப்படியே பூனாய்க்கு போயிட்டேன் ஐயோ போனா அதான் ரெண்டே எழுத்து மாமா பூனாய் அங்க போனியே அங்க போயிட்டேன் அக்கா விட்டு பொண்ணு இருக்கிறாளே ஆ. ஒரு நாள் ஒரு கடிதம் விடுதல் எழுதி போடக்கூடாதா நீ எத்தனை லெட்டர் எழுதி போட்டேன் எத்தனை நாள் லெட்ரு டேய் அகிலாசா வாசித்துப்பா அவ பண்ணினா எங்க அண்ணன் புள்ளி கேட்டேன் நான் என்ன எங்கடா எழுதி போன லெட்டர் கேட்டேன் லெட்டர் எங்க எழுதி போடணும்? சித்தமா சித்தமா கோயிலுக்குள்ள எழுதி போட்டா அடடி சட்டுன்னு குடுமான்னா எங்க அண்ணன் புள்ள ஆமா நான் எழுதி கோயில் ஒண்ணு போட்டேன் பாரு ஆமா ஒரு மாசத்துக்கு முன்ன மொத்த கோழி சீசி வெளியே தள்ளுது அதுலயும் உட்காந்துச்சு முட்டை அதுக்கப்புறம் ஆமா நம்ம பொட்டியார் அண்ணன் கேட்டேன் அடடி அண்ணா பொட்டியார் அண்ணன் என்ன போடணும்னு அவர் உனக்கு அண்ணனா ஆமா தபால் நிலையம் நம்ம அம்மா மாதிரி அவரு தபால் நிலையம் போஸ்ட் ஆபீஸ் ஆமா அங்க போட்டு வந்து போன மாசம் மாமா போன மாசம். போன மாதத்திலே பூனாவில் இருந்து போட்டி லெட்டர் ஒன்று போன மாதத்திலே பூனாவில் இருந்து போட்டி லெட்டர் ஒன்று வர வண்டிகளும் பார்த்து பார்த்து பூத்து பார்த்து கண்ணு போய் வாங்க யோ மாமா போன மாசம் நீ எழுதி போட்ட அந்த லெட்டர் ஆமா அதுதான் மாமா வந்தது வந்துருங்க. மாமா பஸ்ல வருவாரோ ஆ. இல்ல வேன்ல வருவாரோ இல்ல கார்ல வருவாரோ இல்ல ராட்ல வருவாரோ இல்ல பைக்ல வருவாரோ இல்ல சைக்கிள்ல வருவாரோ அப்படின்னு பார்த்து 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 என் கண்ணே ஊத்து போச்சு மாமா அடி பாவி என்ன மாமன் அந்த கார்ல பஸ் வராளா நானு அடடே ஏய் வேற எப்படி வருவ அடிங்க மாமா மேல பறக்குது பாரு ஆமா ஏறா போலாம் ஐயோ ஏரோப்ளைன் விமானம் அதுல வந்து இறங்கினேன் அடடி அதுல வந்து நீட்டா மீன் மாத்துல இறங்கினேன் மீனமாக வந்து இறங்கி இருக்கிற எத்தனையோ பேருக்கு நம்ம கஷ்டப்படுத்தினாங்க என்ன கஷ்டப்பட்டு பெண்ணில் வந்து ஏறிங்கன்னு அது நமக்கு ஆவான்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து வேகமா ஓடிடுறேன் நான் ஐயோ மாமா மாமா கொஞ்சம் மரியாதை கூட போதும் மரியாதை தானே ஆ. மாமா வாருங்கள் வாருங்கள் கைத்தாருங்கள் மாமா வாருங்கள் வாருங்கள் கைத்தாருங்கள் மாமா மலையோடு வந்து பாருங்கள் மாமா எப்படி பாய் விட்டா நான் கை விட்டு எவ்வளவு நேரம் ஆகுது
உருளைக்கிழங்கு வச்சுக்கலாமா மடியில அது வீட்டுக்கு எடுத்துன்னு போறதுக்கு எதுனா வச்சிருவா அங்கேயா போற நீ எப்படி கை விட்டுனியா நான் எவ்வளவு நேரம் ஆச்சு கை விட்டு பொட்டிக்கார நண்டு வலையில கை விட்டு எடுத்து அதே மாதிரி அடிக்கிறேன் நீ அடி பண்ண அது தெரியா போய் ஏய் மாமா அதுதான் மாமா நீ ரொம்ப நேரம் நிக்கிறியா உனக்கு அருமையான ஒரு ஏற்பாடு சரி, அங்கே சேர் இருந்தா கொண்டு வந்து சீக்கிரம் போடு எந்த சேத்துல பக்கத்துல இருக்குது அந்த சேத்துல போட சொல்றேன் என் மாமா சேர் இல்ல மாமா அங்கே சேர் இருந்தா கொண்டு வந்து சீக்கிரம் போடு உட்கார் மாமா அங்கே யார் இருந்தாலும் பங்காவை ஈட்டிட சொல்லு மாமாவுக்கு இலைப்பார காப்பி கொடு எங்க வருது சாப்பிடு மாமா காப்பி என்ன குடி சொல்லாத பொட்டி ஆன்னு பாய்ச்சான் அவனை குடி சொல்லு நீதான் மாமா குடிக்கணும் அண்ணன் நானா உள்ள போய் பச்சா சகலம் இப்போ அவனுக்கு கூடு வேண்டாம் சாகலாம் அவரு சாக எங்க பிபி யாரு அவரு கூட நல்லா வாய் பெருசா நல்லா குடிப்பாரு என்ன பார்த்து கேக்குற ஏய் அவர் அல்லால் சேர்ந்து குடிச்சாரா யோ நீ நினைக்கிற மாதிரி மொக்கா அவுட் பண்ணாங்க கிடையாது எதுக்கா மொக்கா அவுட் பண்ணாங்க கிடையாது இப்படிலாம் தெரிஞ்சு சொல்லிட்டு தான் ஆமா நான் அவனை விட்டு போனேன் பார் விட்டு எங்க போனேன் நான் அவனை விட்டு நான் போனாக்கி போதேனா ஆமா அப்பயே ரெண்டு அங்க அடையாளம் கட்டு போயிருக்கிறேன் நானு எனக்கு அடையாளமா நான் போய் வரது எத்தனை வருஷம் ஆகுமோ எவ்வளவு வருஷம் ஆகுமோ நம்ம பார்த்துட்டு ஆமா தண்ணி கொண்டாடலாம் பண்ண முடியும் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ரெண்டு அங்க அடையாளம் என்ன அடையாளம் வேலைக்கா கொலுசு இதுவா பாரு ஜல் 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 என்று சலங்க ஒளி இதே சத்தமா இதேதான் அப்ப நான் கிடையாது ஏய் இது மாறலாம் மாறலாம் என்ன தவிர நீ பிறந்த பாரு ஆமா என்ன தவிர மீது யாரும் ஒரே ஆள் பார்க்க கூடாது யாருமே பார்க்க கூடாதுன்னு இங்கிருந்து தூக்கிட்டு போன நண்பாக்கம் தூக்கிட்டு போன நண்பாகம் தூக்கிட்டு போய் உங்க ஊர்ல இருந்து ஆச்சர் மட்டும் தெரியுமே அவதான் அழகா அப்படியே நூல் வச்சு அப்படியே அடையாளம் எடுத்து நான் சொல்ல கச்சிதமா செஞ்சு கொடுத்தாரு என்னது 40 கிராம் சும்மா அடையாளம் அங்க அழகா எடுத்தாரு அவர் தான் நம்ம தரப்பு யாரும் பார்க்க கூடாதுன்னு நான் சொல்றேன் ஒன்னும் புரியலையா அரமணி காட்டியா விடு காட்டியா அரமணி இந்த வயசுல அதெல்லாம் கட்டுவாங்க அதெல்லாம் சின்ன வயசுல கட்டு ஓய் சோமே என்னமாமா இப்ப கட்டாதயா இப்ப கட்ட மாட்டாங்க அதெல்லாம் இப்ப என்ன கட்டுவாங்க இடம் மட்டும் கொஞ்சம் கட்டுறாங்க ஆமா கட்டுதா ரைட் ஏண்டா ஓ குழி சொல்ல ஒன்று கரைஞ்சி விடும் அதாடு விட்டுருவோம் உன் போட்டு கட்டுதா அது சொல்லணும்னு பார்த்தேன் மணியே குருநாதா மணிகண்டன் ஆண்மை ஆசானே ஒன்றும் தெரியாது இருந்தாயும் என்னையும் இளபகா இன்னும் தெரியாது என்ன என்னையும் ஒரு நடிகனாக்கிய குருநாதா டேய் ஐயோ அங்க கேக்குறாங்க ஏண்டியா என் மாமா எனக்கு பொறுத்து இல்ல ஆமா குரு எனக்கு இது பாரு அங்க பம்ப் செட் விட்டு வந்துக்கிறேன் ஒரு மோட்டர் எடுத்து வரேன் நீ மாத்திர இப்படியே மாத்திர ஏன் மாமா நீ நினைக்கிற மாதிரி அவங்க மொக்கா விட்டு நான் கிடையாது நான் யார் தெரியுமா நான் தான் ஜெகன்மோகினி மோகினியா நான் பேய் இல்லையே ஐயோ முன்னாடி மெர்சிது அதுவா உன்னை மெருகிறேன் இல்லையா நானு என்னுடைய நாமதேயம் ஜெகன்மோகினி ஜெகன்மோகன் மோகினி இன்னொரு பேர் இருக்குது அந்த பேர் பிடிக்கல இன்னொரு பேர் இருக்குது இன்னொரு பேரு நாராயணி நாராயணி கிருஷ்ணவேணி நாராயணி கிருஷ்ணவேணி நாகம்மாள் என்றெல்லாம் எனக்கு பெயர் நல்ல பேருமா பொருத்தமான பேரு உண்மையிலே பெண்ணும் இல்லை ஏய் சோமியா என்னமாமா அழகான பேர்டா மச்சான் அழகான பேர்டா மச்சான் என்ன பேரு மோகினி நாகினி நாகினியா உண்மையிலே நான் பெண் கிடையாது ஜெகன்மோகினி ஆடவன் அடியேன் வழிபடக்கூடிய கோபால கண்ணன் அடியேன் யாருடைய மாத்திரா ஏய் யாருடைய மாத்திரா நீ போய் பகவானா ஆமா பகவான் எப்படி வந்தாரு எப்படி நீ வந்து இப்படி சொல்ற எப்படி நான் பகவான் வந்துக்கிட்டு இந்த மாதிரி மோடு எதற்காக இந்த வடிவம் எதுக்காக ஆணாக இருந்தவன் எதற்காக பெண்ணாக மாறி தப்பு கூட நீங்க தள்ளு அது வீந்துக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாதா ஏம்மா என் கண்ணு பொல்லாது கண்ணுமா என் கண்ணு பார்த்தது சொல்லுது என்ன கண்ணை குத்திட்டாது நம்ம அப்படி மூடிக்கிறதுக்கு தள்ளி விடு இப்போ சொல்லு மாதவன் கண்ணனாக இருந்தவன் இப்படி கன்னியாக வர காரணம் என்ன தெரியுமா அர்ஜுனன் பாண்டவரோடு பிறந்தவன் அர்ஜுனனுக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டது அந்த சண்டையின் முடிவிலே அர்ஜுனனானவன் என் பாதத்திலே விழும்படியாக அர்ஜுனன் உரைத்தான் ஆகையால் அவனை என்னுடைய பாதத்திலே விழ வைக்க வேண்டும் என்பதற்காக இப்படி பெண்ணாக வந்திருக்கிறேன் பெண்ணாக அவருடைய பாதத்தில் வந்துக்கிறீங்க ஏன் இந்த பெண் வடிவம் ஏன் ஒரு கல்லுக்கு சேலை கட்டி இருந்தாலும் அது ஆண் சிலையா என்று கடுகான அவுத்து பார்க்கக்கூடிய சபலமான குணம் படைத்தவன் அர்ஜுனர் ஆகையால் இந்த பெண் வடிவம் இப்ப நான் யாரு மோகினி டூ நாகினி நான் யாரியா மோகினி பகவான்
இத போய் நான் அங்கேயே அப்படியே சொல்லுவேன். இருந்தாலும் உனக்கு ஒரு மந்திரம் பண்றேன். நல்ல மந்திரமா பண்ணுமே. ஓம் கிரீம் கிரீம் அவும் பூ புடி சோகா. நான் யாரு? வாய் தரக்கூடாது பண்ண சொல்ற முகானுக்காரு. நான் இப்ப யாரு? நான் பாடாத கிடக்கணும். அது என்ன ஒரு ஐடியா பண்ண? யோ நான் யாரு? எங்க அக்காட்டு பொண்ணு ஜெகன்மோகினி. எங்க அக்காட்டு பொண்ணு நந்தவனம் சொல்லலாமா? வாங்க வாங்க. போகலாம் போகலாம் வாருங்கள், போகலாம் போகலாம் வாருங்கள், வாருங்கள் போகலாம் போகலாம் வாருங்கள். இது என்ன வனம்? இதுதான் வடக்கு வனம். வடக்கு வனம். வடக்கு வனம். இதுல ஏதாவது அதிசயம்? அருமையா இருக்குதுமா. கோயில் இருக்குது. ஆமா. அருமையா இடம்லாம் இருக்குது. அம்மன் காட்சி தந்து வருகிறார் அனைவருக்கும். அம்மன். ஆமா. காளி அம்மன் அருள் கொடுக்குறாங்க. ஊஞ்சல் சேவலையா வந்து அற்புதமாக காட்சி அளித்திருந்தார்கள். எந்த குறைபாடு இல்லமா. அடுத்த வனம். அடுத்த வனம். அவளம் வளர்ந்தது அருமையான தடாகம். ஆமா. குளம் இருக்கிறது. குளத்திலே அருமையா தப்புல இருக்கிறது. ஆமா. அதுக்கு மேல தண்ணி இருக்குதுமா. தப்புக்கு மேல தண்ணி இருக்குதா? தண்ணிக்கு மேல தப்புல இருக்குதா? நான் சொல்லுவேனா எப்படி இருக்கு? தப்புக்கு மேல இல்லப்பா, கீழே இருக்குது தண்ணி. பாருப்பா இவ்வளவு மூலகாரங்கிறான கம்பெனில தண்ணிக்கு மேல மூலகார சின்ன கம்மி இல்லப்பா. தண்ணிக்கு மேல இருக்குமா கண்டிப்பா. ஏமா தப்புக்கு மேல தண்ணி கிடையாதா? தப்புக்கு மேல தான் மாதவனே. இதுல இந்த அதிசயம் அருமையாகுமா. அடுத்த வனம். அடுத்த வனம் சவளமால் அந்தது சோபிகள் நிறைந்தது. பேட்டரி வச்சாங்க அவங்க மைக் வச்சவங்களும் கேட்டு ஒன்னாக்கு இது சவுண்ட் சரியா கேட்கல. நான் ரெண்டா வச்சுக்கிறேன்பா. இது அப்படியே ஒலியும் கொடுக்குது, சத்தமா எடுத்துக்குது. இது என்ன வனம்? யோ மாமா இது என்ன வனையா? மிருதங்காரனா சொல்றான். ஆமா. இங்கேயே லைட் அடிச்சு பாக்குறா. என் கூட்டாளி தான் அடிச்சு பாக்குறதானா மிருதங்காரன். என் இட்டு போனா தானே. இந்த வனத்துல ஏதாவது அதிசயம்? இது என்ன வனம் தெரியுதா உனக்கு? அற்புதமாக காட்சி அளிக்கிறது. அண்ணாண்டுதான் குயிலாம் கூவுது. ஆமா. அண்ணாண்டு கூவுச்சுனா புஷ் போடுவாங்க. அண்ணாண்டு கூவுது குயில் பூரா. அடுத்தது சொல்லலாமா? அர்ஜுனன் வந்து கொண்டிருப்பா. போகலாமா? வா வா வா. பரிமளம் இது வனமே. ஆர்க்க பரவசமே. பரிமளம் இது வனமே. சரி என்றால் இதாமே. சரி என்றால் இதாமே. நமக்கு சந்தோஷமே வருமே. பரிமளம் இது வனமே. நான் சிலையாக நிற்கிறேன். பின்னால் ஒரு வனம் சொன்னியா? ஆமா. அதாம அருமையான வனம். என்ன வனம்? மூத்தர வனம். ஏந்துக்கிறாங்க.
கப 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 பின்னால ஓடுறாங்க. ஆமா அங்கேயே உட்கார்றாங்க. பின்னால இது மூத்திர வேணாம். அற்புதமாக அம்மன் காட்சி தரும் இடம் அது. இது ஆலமரம். ஆலமரத்து கண்ணாடி போய் பாரு. அதுக்கு லைனா நிக்கிறாங்க. நீ ஏடா அங்க போற? ஏமா வனவாசியா வந்து போய் பாக்குறேன். அர்ஜுனன் வந்து கொண்டிருப்பார். சிலையாக நிற்கிறேன். வரட்டும் பார்க்கலாம். சரியா நிக்க போறியா? ஆமா.